வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். கோவையில் பிரதமர் மோடியின் தொழில் மகள் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பங்கேற்றார். இல்லை, கண்டிப்பாக அவர் போகக்கூடிய இடங்களில் இந்த மாதிரி பவர் கட்லாம் பண்ணால் அது சரியான செயல் இல்லை. அதுக்காக தன்னை எல்லோரோடும் ஒப்பிட்டு பேசுவது சரியானது. மீனவர்கள் பிரச்சனையில் அவங்களுடைய காங்கிரஸ் கட்சி ஆட்சியின் போது திமுக இருந்தாங்க. அப்போ நிறைய பேர் சுட்டு கொண்டாங்க. போட்டில் மீன் பிடிக்க போறவங்களாம் பணமாக தான் வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு தூக்கு தண்டனை கைது கூட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு மீட்டு கொண்டு வந்திருக்காங்க. இதுவரைக்கும் ஒருத்தர் கூட பிரதமர் மோடியுடைய ஆட்சியில் சுட்டுக் கொல்லப்படலைங்கிறத அவருக்கு தெரியப்படுத்தணும். கோவை சூலூர் சின்னியம்பாளையத்தில் தனியார் தங்கும் விடுதியில் மக்கள் நற்பணிகள் விருது வழங்கும் நிகழ்ச்சி தனியார் நிறுவனம் சார்பில் நடைபெற்றது. கோவை மாவட்டத்தில் சேவை செய்த 20 பேருக்கு விருதுகள் வழங்கப்பட்டது. சிறப்பு விருந்தினராக நடிகர் பாலா பங்கேற்றார். சூலூர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் செல்வராகவன், பட்டணம் முன்னாள் ஊராட்சி தலைவர் செல்வகுமார் ஆகியோர் பேசினர். அதான் சொன்னாங்க, நல்ல முன்னாடி கெட்டது பண்ணால் தான் பிரச்சனை வரும்னு சொன்னாங்க. இப்போ நல்லது பண்ணால் ரொம்ப பிரச்சனை வருது. ஸோ அதை ஒன்றுமே இல்லை, நம்ம அடிவயத்தில் கணக்கில் நம்ம தைரியமாக இருக்கலாம். நம்ம பக்கம் ஒன்றுமே எதுவுமே இல்லை, தப்பு இல்லை. நம்மளை பற்றி பேசி தப்பாக பேசி அதில் ஒரு யூடியூப்பில் போட்டு காசு வருதுன்னா நம்ம இதுக்கு அது மூலிமா அவங்க சந்தோஷமாக இருந்தால் நமக்கு சந்தோஷம் தான். எப்படி சொல்கிறது, நம்ம பக்கம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. நம்ம யாரும் மக்களுக்கு தெரியும். ஒரு வீடியோ போட்டது கூட என்ன சொன்னாங்கன்னா, எதுக்கு நீ அதை ரீப்ளே பண்ணிட்டே இருக்க, நீ யாருன்னு எங்களுக்கு தெரியும், எதுக்கு நீ திருப்பி சொல்கிறேன். நிறைய மக்கள் எனக்கு மெசேஜ்லாம் பண்ணாங்க. ஸோ நான் தெளிவாக இருக்கிறேன். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், எவ்வளோ ஓடுறேன். அதே உன் பின்னாடி யார் இருக்கா, உனக்கு எவ்வளோ ஃபண்டு வருது. ஆக்சுவலி நான் யார்ட்டாவது காசு வாங்கி ஏமாத்திருந்தேன்னா யாரோ ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க, அவங்க போய் கேஸ் கொடுக்கட்டும். எங்களுக்கு அப்படி எதுவுமே சொல்லலை, சும்மா வந்து பேசிக்கிட்டே தானே இருக்கிறாங்க. நம்மளுக்கு இது பண்ணுவோம். நான் தெளிவாக இருக்கிறேன். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறது இப்போன்னு இல்லை, யார் எவ்வளோ தடங்கள் வந்தாலும் நான் மக்களுக்கு உழைச்சிட்டு தான் இருப்பேன், பண்ணிட்டு தான் இருப்பேன். தெரிலண்ணே, அந்த லாபியை பற்றிலாம் எனக்கு தெரியல. உதவி செய்கிறதே என் ஹாபி, அதை நான் பண்ணிகிட்டே இருப்பேன், அவ்வளோதானே. ஆமாம். மகாலய அமாவாசையை முன்னிட்டு நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் சேலம் ஆத்தூர் உழவர் சந்தையில் காய்கறிகள் வாங்க திரண்டனர். பைத்தூர், தென்னங்குடி, அம்மம்பாளையம் உள்ளிட்ட பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்த விளைபொருட்களை விற்று தீர்த்தனர். இதில் குறிப்பாக பூசணி, பரங்கிக்காய் உள்ளிட்ட காய்கறிகள் அதிக அளவில் விற்பனையாகிறது. அதேபோல் இலை, வெற்றிலை உள்ளிட்ட பூஜை பொருட்களையும் பொதுமக்கள் அதிக அளவில் வாங்கிச் சென்றனர். அதிக விற்பனை நடந்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் உழவர் சந்தைக்கு வந்த பொதுமக்கள் தங்களது 2 வீலர் மற்றும் காரை சாலை ஓரத்தில் நிறுத்தியதால் அப்பகுதியில் கடும் டிராபிக் ஜாம் ஏற்பட்டது. சேலம் டு சென்னை ஹைவேயிற்கு செல்லும் பிரதான சாலையில் ஆத்தூர் உழவர் சந்தை இருப்பதால் நிலைமை இன்னும் மோசமானது. பண்டிகை காலங்களில் கூட்ட நெரிசலை தவிர்க்க இந்த பகுதியில் டிராபிக் போலீசாரை பணியில் வைக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலத்தில் இன்று காலை அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியுடன் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்தித்து பேசினார். அவருடன் பாஜக மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன், துணைத் தலைவர் ராமலிங்கம், மாநில நிர்வாகி வினோத் செல்வம் மற்றும் நிர்வாகிகள் இருந்தனர். தம்பி விஜய் இப்போதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. கூட்டம் வருது வச்சு திமுகவுக்கு எங்களுக்கு தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது. அதுக்கு தேர்தல் வரணும், கேண்டிடேட்லாம் போடணும், கேண்டிடேட்லாம் ஒழுங்கான கேண்டிடேட்டை போடணும், அதுக்கெல்லாம் பொறுப்பாளர்களை போடணும், மக்கள் ஓட்டு போடணும். அதுக்கு பிறகு தான் சொல்ல முடியுமே தவிர ஜோசியம்லாம் சொல்ல முடியாது. நிச்சயமாக ஓட்டு, அதாவது உங்களுக்கு ஓட்டு போடும்போது ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியும்.
நீ ஒரு கேண்டிடேட்டாக இருந்து நீங்கள் போயிட்டு இருக்கும்போது வேனில் ஏறி போயிட்டே இருக்கும்போது அந்த மக்களுடைய சிக்னிஃபிகன்ஸ் சைகைகளை பார்த்தாலே நமக்கு தெரியும் எது ஓட்டாக மாறும் எது ஓட்டாக மாறாது. நீங்கள் மதிப்புக்குரிய பெரிய தலைவர்கள்லாம் கட்சி ஆரம்பித்து இன்றைக்கி கட்சியெல்லாம் எப்படிலாம் இருக்குங்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும். அதனால் ஆளுங்கட்சியில் இருந்தார் இபிஎஸ் அவர்கள் 4 வருஷம் முதலமைச்சராக நல்ல பணியாற்றினார். அவருக்கு எல்லா விஷயங்களையும் தெரியும். எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குது, எப்படி வேலை செய்யணும், மத்திய அரசில் எவ்வளவு பணம் வாங்கணும், எத்தனை கோடி மக்களுக்காக சாலைகளுக்காகவும் மின்சாரத்திற்காகவும் உணவுக்காகவும் எவ்வளவு பணம் செலவாகும், எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு ஒரு ஆட்சியில் இருந்தவங்களுக்கு தான் தெரியும். ஆக எதுவுமே இல்லாமல் இன்றைக்கி திடீர்னு எனக்கும் திமுக தான் போட்டி அப்படின்னு சொன்னால் அது எப்படி பொருத்தமாக இருக்குங்கிறது எனக்கு தெரியல. எங்களோடு ஒப்பிட்டு யாரையும் பேசக்கூடாது. இன்றைக்கி நாங்கள் 300க்கு மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வச்சுருக்கிறோம், 1500 எம்எல்ஏக்கள் வச்சுருக்கோம். நாங்கள் மிகப்பெரிய கட்சி. எங்களோடு யாரும் ஒப்பிட்டு பேசுவதற்கு. நீலகிரி கூடலூர் ஓவேலி பகுதியில் 12 பேர் உயிர்களை பறித்த ராதாகிருஷ்ணன் காட்டு யானையை பிடிக்கும் பணி கடந்த செப்டம்பர் 16ஆம் தேதி தொடங்கியது. கூடலூர் வன அலுவலர் வெங்கடேஷ் பிரபு தலைமையில் 4 முதுமலை கும்கி யானைகள், 105 வன ஊழியர்கள் மற்றும் போலீசார் என மொத்தம் 140 பேர் இந்த பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடித்த பின் மரக்கூண்டில் அடைத்து சாந்தப்படுத்தி பின்னர் வனப்பகுதியில் விட தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்காக யூகலிப்டஸ் மரங்களை பயன்படுத்தி கூண்டு அமைக்கும் பணி நேற்று துவங்கியது. ஜேசிபி, கிரேன் மற்றும் வளர்ப்பு யானைகள் உதவியுடன் கூண்டு தயாரிக்கும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்றது. இன்று முதுமலை புலிகள் காப்பகம், அபயாரண்யம் யானைகள் முகாமில் மரக்கூண்டு அமைக்கும் பணி நிறைவு பெற்றது. இனி ராதாகிருஷ்ணன் காட்டு யானை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கப்படும், பின்னர் பாதுகாப்பாக வனப்பகுதியில் விடப்படும் என வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தற்போது ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் மற்றும் வெட்டினரி டாக்டர்கள் யானைக்கு மயக்க ஊசி செலுத்த தேவையான ஆயத்த பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை விமான நிலையத்தில் பாஜ மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார். சுதந்திர தின உரையின் போதே தீபாவளிக்கு நிறைய பரிசுகள் கொடுக்கிறேன்னு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொன்னார். அது நவராத்திரியிலேயே அந்த பரிசு ஆரம்பிக்கப்பட்டு இருக்கிறது. நவராத்திரி இன்றைக்கு ஆரம்ப தினம். எல்லாருக்குமே ஒரு வான வேடிக்கை மாதிரி ஒரு நல்ல நிகழ்வு நடக்க இருக்கிறது. நாளைய தினத்திலிருந்து நாம் எந்த பொருள் வாங்கினாலும் நமது பாக்கெட் பைகள் நிரம்ப இருக்க போகுது, பாக்கெட்டும் நிரம்பியே இருக்க போகுது. ஆக பையும் நிரம்பி பாக்கெட்டும் நிரம்பி நம் வாழ்க்கையும் நிரம்பி மகிழ்ச்சி நிரம்ப போகிறது. சுதந்திரம் அடைந்த காலத்துல இருந்து ஏற்றியது என்னைக்குமே இறக்கியது கிடையாது, ஏறிக்கிட்டே தான் போகும். மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல சாமானிய பொருட்களின் விலை கடுமையாக ஏற்றம் கண்டிருந்தது. ஆனா இன்னைக்கு ஜிஎஸ்டி மூலமாக ஒரு பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கையை சாமானிய மக்களின் வாழ்வில் சாதாரணவங்க கூட வீடு வாங்க முடியும், கார் வாங்க முடியும். இன்னைக்கு காரெல்லாம் 1.5 லட்சம் ரூபாய் அளவுக்கு குறைய இருக்கிறது. 3 சக்கர வாகனம் 60,000 ரூபாய் குறைய இருக்கிறது. 2 வீலர் 20,000 40,000 வரை குறைய இருக்கிறது. என் ஷாம்பு 150 120 ரூபா. எல்லாத்துலேயுமே விலை குறைந்து சேமிப்பு அதிகமாகும். மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்ன மாதிரி 2 லட்சம் கோடி ரூபாய் மக்களுக்கு மிச்சமாகும். இது மக்களின் சேமிப்பாக உலா வரும். இது மிக பிரம்மாண்டமான ஒரு புரட்சி. ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வர்றதற்கு மாநில அரசுகள் தான் அதற்கு ஒப்புதல் கொடுக்கல. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இன்னைக்கு இவ்வளோ கேள்வி கேட்குறீங்களா தம்பிங்களா? தங்கச்சி யாரும் இல்லை, அதனால சொல்கிறேன். டீசல் விலை எவ்வளோ குறைப்போன்னு சொன்னீங்க? 4 ரூபாயா? அவங்களோட வாக்குறுதியில் என்ன சொன்னாங்க? டீசல் விலை குறைப்போம், பெட்ரோல் விலை குறைப்போம், கேஸுக்கு 100 மானியம் கொடுப்போம். இதெல்லாம் எங்கே போச்சு? ஆக நீங்கள் சொன்னது எதையுமே செய்யாமல், ஆனால் நாங்கள் தான் வருவோம் 200க்கு 200ன்னா நிச்சயமாக 200 கிடைக்க போகிறதில்ல, நீங்கள் வீட்டுக்கு தான் போக போகிறீங்க. அதனால் அவங்க சொன்னது எதையுமே செய்யலை, சொல்லாததையும் செய்து கொண்டிருக்கிறார் நமது பாரத பிரதமர். இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு தீபாவளி, ஒரு மறுமலர்ச்சி. இன்னைக்கு நவராத்திரி, உலக சரித்திரத்தில் இடம்பெறும் நவராத்திரி. மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் அவர்களின் உரையை 5 மணிக்கு எல்லோரும் கேட்போம், கேட்டு மகிழ்ச்சியில் நாம் திளைப்போம் என்பதுதான். இன்றைய காலகட்டத்தில் பாஜக அதிமுக உறவு பலமா இருக்கு. இன்னைக்கு எங்கள் தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அண்ணன் எடப்பாடி அவர்களை சந்தித்திருக்கிறார்கள். சந்திப்புகள் தொடரும். அண்ணன் ஸ்டாலின் அவர்களின் தூக்கமின்மையும் தொடரும். அதான் எனக்கு கருத்து.